சைட் எங்க அமைஞ்சிருக்குன்னா திண்டிவனத்து பக்கத்துல மயிலம் தான் அமைஞ்சிருக்கு. சென்னையில இருந்து கிளாம்பாக்கத்துல இருந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல மயிலம் ரீச் ஆயிடலாம். கிட்ட பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. ஸ்டாண்டா இருக்கட்டும் சரி, ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க். ஸோ மயிலம் முருகன் கோவில் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் தான் நம்ம சைட்ல இருந்து அமைஞ்சிருக்கு. சைட்ல எவ்வளவு அமௌண்ட் இருந்தா நான் ஒரு இடம் வாங்கலாம் மேடம்? நீங்க சொல்றது உண்மைதான் சார். வெளியே பாத்தீங்கன்னா 450 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வெறும் 325 வரைக்கும் தான் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கோம். 15 நாளுக்குள்ள நீங்க வந்து பத்திரப்பதிவு பண்ணீங்களா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈஸியும் ஃப்ரீ. உங்க சேனல் பார்த்து நம்ம கிட்ட வராங்கன்னா நாங்க கோல்ட் ஆஃபரும் பண்ணி கொடுக்குறோம் சார். டெவலப் ஆன ஏரியாவில் இடம் வாங்குறதோட டெவலப் ஆக போகிற இடத்துல தான் இடம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா இந்த இடத்தாண்ட எப்படி அப்ரிசியேஷன் லெவலும் சரி, க்ரோத் லெவலும் சரி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்திருப்பீங்க. எல்லாருமே ஒரு பட்ஜெட்டான இடம் வாங்கணும் லைஃப்ல நினைப்பீங்க. அந்த பட்ஜெட்டான இடம் ஒரு கரெக்டான இடமாவே இருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ வந்திருக்க இடத்த பார்த்தீங்கன்னா இது கூட்டேரிப்பட்டுன்னுவாங்க. இது மயிலம், ஆக்சுவலாக சொல்லப்போனால் திண்டிவனம் இடத்துல மயிலம், இங்கே தான் வந்திருக்கேன். இந்த இடத்தாண்ட மக்கள் எல்லாரும் வாங்கக்கூடியதாகவும் சூப்பரான வீட்டு மனை போட்டிருக்கதா சொன்னாங்க. இங்கே வந்து பஜார் ரோடுங்க, பஸ்ஸுங்க, எல்லா பஸ்ஸும் இங்கே வந்து நிற்கும். கூட்டேரிப்பட்டுன்றது ஒரு ஜங்ஷன். இங்கே இல்லாத கடைங்களே இல்லை, ஏகப்பட்ட கடைங்க, சந்தைன்னே சொல்லலாம். இங்கே இருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் மயிலம்ல முருகர் கோயில் இருக்குது. பக்கத்தில் நம்ம சைட்டு பக்கத்துலேயே காலேஜ், ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதை பற்றி எல்லாமே சைட்டில் போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாலாம் சைட்டை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, ஃபைனலாக சைட் வந்துச்சு. நம்ம சைட்டுக்கு நியர்பையில் இருக்க ஒரு ஊரில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஊரில் சுற்றி வீடுங்க தாங்க நம்ம சைட் பக்கத்தில். அதனால தான் இங்கேருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சைட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட ரீனா மேடம் இருக்காங்க. மேடம் எப்படி நம்ம நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ மயிலம்ல ஒரு ஆன் ரோடு செட்டாகவே சொன்னீங்களே, இங்கேருந்து நம்ம சைட் எவ்வளோ தூரம் இருக்குது? ஸோ நம்ம சைட்டோட நேம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டாக எல்லாம் போட்டிருக்கோம், நான் எல்லாம் சொல்லுங்க மேடம். கூட்டேரிப்பேட்டு பக்கத்துல தான் நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சிகரம் அவென்யூ. ஒரு 5 ஏக்கர்ல நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திண்டிவனத்து பக்கத்தில் மயிலம் தான் அமைஞ்சிருக்கு. சென்னையில இருந்து கிளாம்பாக்கத்துல இருந்து ஒரு 2 ஹவர்ஸ்ல மயிலம் ரீச் ஆயிடலாம். ஒரு ஆன் ரோடு, பஸ் வந்து நின்றுட்டு போகிற மாதிரியான ஒரு ஆன் ரோடு ஏரியா. இதை பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட. ஸோ இந்த பஸ் வந்து இங்கே ஸ்டாப்பு, இது வந்து பஸ் ஸ்டாப்பு. இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம சைட்டுக்கு போகணும். வாக்கபல்ல நம்ம சைட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாண்டிச்சேரியில் ஒரு 1/2 ஹவரில் ரீச் ஆகிடலாம். திண்டிவனம் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். மயிலம் கூட்டேரிப்பட்டுலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட சைட் இருக்குது. நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ஸ்டாண்டாக இருக்கட்டும் சரி, ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க், ஸ்கூல் அண்ட் காலேஜ் நியர்பை என்ன இருக்குன்னா மயிலம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் அண்ட் PWD ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், JR மெடிக்கல் காலேஜ், JR இன்டர்நேஷனல் ஸ்கூல். இது எல்லாமே நம்ம சைட் நியர்பை தான் அமைஞ்சிருக்கு. ஸோ மயிலம் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்லேருந்து அமைஞ்சிருக்கு. சைட்டை பற்றி சொல்லுங்கள். சைட்டில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம்? 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து வாங்கலாம். நம்ம சைட் வந்து ஒரு 5 ஏக்கர்ல போட்டிருக்கோம். எல்லா ஃபேஸிங்லையுமே இங்கே இருக்கு. TCP அண்ட் RERA அப்ரூவல் உள்ள ப்ராஜெக்ட். மெயின் ரோட்லலாம் பார்த்தா 500, 600, ஏன் 450 வரைக்குமே ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. கையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நான் ஒரு இடம் வாங்கலாம் மேடம்? நீங்க சொல்றது உண்மைதான் சார். வெளியே பாத்தீங்கன்னா 450 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வெறும் 325 வரைக்கும் தான் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கோம். 1,95,000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு வீட்டு மனை நீங்க சொந்தமாவே வாங்கிக்கலாம். என்ன மேடம் சொல்றீங்க? வெறும் 325 ரூபா தான்? ஆமாங்க சார். ரொம்ப லோ பட்ஜெட்டா இருக்கு. ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு வர என் மக்களுக்கு ஏதாவது பெஸ்டா இருக்குமான்னு நான் எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி என்ன உங்களால பண்ணி தர முடியும்? வயசுல கொடுக்கறது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணி தர முடியும்? 15 நாளுக்குள்ள நீங்க வந்து பத்திரப்பதிவு பண்ணீங்களா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈஸியும் ஃப்ரீ. சூப்பர் மேடம். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு இடம் வாங்கும் போதே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, ஸோ இந்த பேர்டன்லாம் இருக்கும். அந்த பேர்டனை இது மூலிமா குறைக்கிறீங்க. ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது சார். உங்கள் சேனல் பார்த்து நம்ம கிட்ட வராங்கன்னா நாங்கள் கோல்ட் ஆஃபரும் பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர் மேடம். ஸோ மக்களே வாங்க, வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மயிலம்ல சுற்றி வீடுங்க மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி மனை இந்த மனையாக இருக்கும். ஏன்னா மயிலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மயிலம் முருகர் கோயில் வந்து நியர்பையில் லேண்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பட்ஜெட்டான விலையில் பார்க்குறீங்கன்னா அந்த இடம் இந்த இடமா தான் இருக்கும். டெவலப் ஆன ஏரியாவில் இடம் வாங்குறதோட டெவலப் ஆக போகிற இடத்துல தான் இடம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா இந்த இடத்தாண்ட எப்படி அப்ரிசியேஷன் லெவலும் சரி, க்ரோத் லெவலும் சரி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். நான் மயிலம்ல நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கும் போது ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்தோட மதிப்பை நீங்கள் வந்து பார்த்தா தெரியும். இங்கே இல்லாத காம்ப்ளெக்ஸு, கடைங்க, பெட்ரோல் பங்க்கு, ஸோ ஏகப்பட்ட விஷயங்க இந்த இடத்தாண்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மயிலம் முருகர் கோயில் பக்கத்தில் இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இடம் தான் இது இருக்கும். இந்த இடத்தாண்ட நம்ம இடம் வாங்குறது மூலம் இதோட அப்ரிஷியேஷன் க்ரோத் லெவலு ஒரு 2 மடங்கு கூடிய சேர்த்து வருங்க. ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதை எடுக்க முடியுமானா கிடையாது. ஆனால் இதே இந்த லேண்டில் போட்டிங்கன்னு வைங்க, போட்ட
இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் 2-3 வருஷத்துல கண்டிப்பாக எடுக்கலாம். அப்படிப்பட்ட லேண்டாக தான் அது அமைஞ்சிருக்கு. லேண்டை யாராலையும் அழிக்கவும் முடியாது, ஸோ யாராலையும் திருடவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சொத்தா இந்த இடத்துல நீங்கள் உங்களால் வாங்க முடியும். ஸோ இங்கே வாங்குற பட்சத்தில் டைட்டில் கிளியர் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் கிளியராகவே இருக்குது. நீங்களும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட மயிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான் இங்கே வரும். ப்ளஸ் அது இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் டிரான்ஸ்போர்ட் இருக்க மாதிரி ஒரு ஏரியாவில் இடம் பார்க்குறீங்கன்னா இந்த இடம் அந்த மாதிரி இடம் தாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்க ஒரு வேலை மேலே வச்சு அதுக்கு மேலே வச்சு தான் விற்பாங்க. ஆனால் இது டைரக்ட் ஓனர்னால பண்ணுறதுனால உங்கள் கையில் வெறும் 325 ரூபா இருந்தால் போதும் இந்த இடத்தானே உங்களால் இடம் வாங்க முடியும். இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் சைட்டு விசிட் பண்ணுற பட்சத்தில் இது கால் பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயமோ எல்லாமே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இடம் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் நீங்கள் வீடு கட்டுறதுக்கும் இந்த இடம் சூப்பராகவே ஆப்டாகவே இருக்கும். ஸோ வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய இதுவே உங்களுக்கான பட்ஜெட்டான இடம் வீடெல்லாம் பண்ணிருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதோ அடுத்த வீடியோ பாருங்க. நான் உங்கள் ஐடியா பண்ணி சிகரம் ஆவணியில் வந்து ரீனா சாரதி. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.